வெல்கம் டு கிராக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்ததோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எஃப்ஆரை வந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19லேருந்து 30 வரைக்கும் பார்ப்போம். ஓகே, ஸோ போன இதில் பார்த்த மாதிரி எஃப்ஆர் வந்து பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது அண்ட் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் எஃப்ஆர் டீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 19. ஓகே, ஸோ ஆர்டிகல் 19 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். அண்ட் ஆர்டிகல் 19 வந்து போத் சிட்டிசன் ஆர்டிகல் 19 வந்து சிட்டிசன்ஸ்க்கு ஒன்லி ஓகே அப்ளிகபிள். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் எதை பற்றி பேசுதுன்னா ரைட்ஸை பற்றி பேசுது. ஓகே, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடமை பற்றி பேசுது. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரைட்ஸை பற்றி பேசுது. இதுக்குள்ளே அதாவது ஆர்டிகல் 19க்குள்ளே 6 ரைட்ஸை பற்றி பேசுது. அண்ட் இந்த 6 ரைட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை இதுவே ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓகே, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே நீங்கள் அந்த ரைட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்குன்னா ஒருத்தவங்களோட ரைட்ஸ்க்குள்ளே இன்னொருத்தவங்க இன்ஃப்ரிஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போவும் கரெக்டாக சொல்லணும்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காகனா ஒருத்தவங்களோட ரைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு செட் லிமிட் இருக்கணும்ல. ஸோ இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரைட் டு ஸ்பீச்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஸ்பீச் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணால் பேச முடியாதுல்ல. அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசிட்டா அவங்க டிஃபேம் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க அண்ட் தட் டூ இஸ் ரீசனபிள். ஓகே, அதனால தான் இங்கே ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, எதுக்காகனா இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், sovereignty of the nation, security of the country, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான். ஓகே, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. டிஃபமேஷன், ஸோ டிஃபமேஷனை தடுக்கிறதுக்காக ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், இன்சைட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது நம்ம பேசுகிறதுனால ஒரு ஏதாவது கலவரம் தூண்டக்கூடாது. ஸோ அப்படி ஸோ இந்த மாதிரி அண்டு டீசன்சி அண்ட் பப்ளிக் ஆர்டருக்காக. பப்ளிக் ஆர்டர்னால் லா அண்ட் ஆர்டர் தான் பப்ளிக் ஆர்டர்ன்ற சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயத்துக்காக தான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இப்போது நம்ம அந்த 6 ரைட் சொன்னோம். அந்த 6 ரைட்டில் தட் இஸ் ஆர்டிகல் 19க்குள்ளே 6 ரைட் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். 6 ரைட்னு சொல்லலாம், ஃப்ரீடம்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எப்படி வேணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அண்டு சொல்லலாம். தட் இஸ் வித்தின் த லிமிட், தட் இஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிகல் 19 கிளாஸ் ஏ. ஓகே, 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரைட் டு ஸ்ட்ரைக் இது டைரெக்டாக கொஷினாக கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ரைட் டு ஸ்ட்ரைக்குன்றது ஒரு ஸ்டாட்டுட்டரி ரைட். ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாட்டுட்டரி ரைட். ஸோ அடுத்து பி, இது ஒரு ஃப்ரீடமு. அடுத்த ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி, ஃப்ரீடம் டு அசம்பிள். அண்ட் இது கூடவே பார்த்தோன்னா வித்தவுட் ஆர்ம்ஸ். ஓகேங்களா, அண்ட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரீடம் டு அசம்பிள்னால் நீங்கள் எங்கே வேணால் அசம்பிள்லாம் ஆக முடியாது. ஏதாவது ஒரு பப்ளிக் லேண்டில் தான் நீங்கள் அசம்பிள் ஆக முடியும். அதாவது நீங்கள் வேற எவனோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே எனக்கு ஃப்ரீடம் டு அசம்பிள் இருக்குது, அங்கே போயிட்டு நான் ஒரு மீட்டிங்கை போட முடியாது. ஸோ அது நீங்கள் அசம்பிள் ஆகலாம், பட் வித்தவுட் ஆர்ம்ஸ் அண்ட் தட் டு இன் அ பப்ளிக் லேண்ட். ஓகே, பப்ளிக் ஆர்ம்ஸ் போட்டோன்னா பப்ளிக் லேண்ட். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன். ஓகே, ஃபார்ம் association
ஆர் யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் 2011 மூலமாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்றது ஆட் ஆகிருக்கும். ஓகே, அது மூலமாக தான் இந்த வார்த்தையும் இந்த ஃப்ரீடம்குள்ளே வந்துச்சு. ஓகேங்களா, அதாவது ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்றதுக்காக நீங்கள் போயிட்டு நான் ஃப்ரீடம் எனக்கு இருக்குது அது அப்படின்றதுக்காக நீங்கள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது இப்போ செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன், இன்டெகிரிட்டி, இந்த சாவர்னிட்டி, இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா. ஓகே, த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகே, த்ரூ அவுட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ எங்கே வேணால் நீங்கள் போகலாம், பட் சர்டைன் ஏரியாஸ் இருக்குது அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாஸில் அந்த இருக்க கல்ச்சர் அண்ட் அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸோட சேஃப்டி அண்ட் அவங்களோட கல்ச்சர் டெஸ்ட்ராய் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக போடுற ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில். ஓகே, ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ சில ஏரியாஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரைபல் ஏரியாஸ்லலாம் இருக்குது. ஸோ அது வந்து பியூர்லி டு ப்ரொடெக்ட் தேர் கல்ச்சர். ஓகே, ஸோ அதுக்காக தான். அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் என்னென்னா ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் ஆர் ப்ரொஃபஸ் எனி ப்ரொஃபஷன். ஓகே, ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். ஸோ ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சர்டைன் டிகிரி இருந்தால் தான் நீங்கள் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு இருக்குது. அந்த டிகிரியோடு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீடம் இருக்குன்றதுக்காக நான் டாக்டரே படிக்காமல் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறலாம் நிற்க முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரீடம் டு ஃப்ரீடம் டு எனி ப்ரொஃபஷன் இருக்குன்றதுக்காக நீங்கள் போயிட்டு ஏதாவது தடை பண்ண ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் போய் வித்துட்டுலாம் இருக்க முடியாது. அதுவுமே தப்பு. ஓகே, ஸோ அதுதான் அங்கே இருக்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 வரும். அடுத்து ஆர்டிகல் 20. ஓகே, ஆர்டிகல் 20 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். இது எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பேசுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்னா ஆர்பிட்ரரியான பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் பார்த்துக்கும். ஓகே, ஆர்பிட்ரரினா என்னென்னா கண்டமேனிக்கு நான் என்ன தப்பு பண்ணனோ அந்த விஷயத்துக்கு தான் எனக்கு தண்டனை கொடுக்க முடியும். அவங்க இஷ்டத்துக்கு தோணுனது மாதிரிலாம் தண்டனையை கொடுக்கக்கூடாது. அண்ட் ஆர்பிட்ரரி அண்ட் எக்ஸஸ் பனிஷ்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ அது எப்படி கொடுக்கும் அப்படின்றத 3 விஷயம் இருக்குது இதில். ஓகே, ஸோ அந்த 3மே அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. ஓகே, நான் இந்த 3த்தையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோ டபுள் ஜியோபாடி. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ போஸ்ட் ஃபேக்டோ லா. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நீங்கள் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ 2020 அஃபென்ஸ் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. ஓகே, பட் இப்போ என்ன ஆகுதுன்னா 2021 தான் உங்கள் கேஸ் ஹியரிங்க்கு வருது. அதே அஃபென்ஸுக்கு 2021 ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக அதுக்கான அஃபென்ஸை 10 years மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ணப்போ இருந்த அந்த அஃபென்ஸுக்கான இது வந்து 2 years தான். பட் இப்போ 10 years அமெண்ட்மெண்ட்னால இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் 10 yearsன்னு கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரிமினல் கேசஸில் எப்போ அஃபென்ஸ் நடக்குதோ அப்போ லா இன் ஃபோர்ஸ் அந்த லா இன் ஃபோர்ஸ் என்ன தான் பனிஷ்மெண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது எக்ஸ்போஸ் ஃபேக்டோனா நீங்கள் இப்போ இது பண்ணிவிட்டு
முன்னாடி பண்ண கிரைமுக்கு நீங்கள் ரெட்ராஸ்பெக்டிவாக இது கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ரெட்ராஸ்பெக்டிவ்னா முன்னாடி பண்ண கிரைமும் இதில் கவர் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ்க்கு அது அப்ளை ஆகாது. ஓகே, சிவில் கேசஸ்க்கு அதை பண்ணுவாங்க, பட் கிரிமினல் கேசஸ்க்கு கவர் ஆகாது. ஓகே. அண்ட் டபுள் ஜியோபாடினா என்னென்னா, ஒரு அஃபென்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான். எனக்கு ஒரே அஃபென்ஸுக்கு 2 டைம் என்ன பனிஷ் பண்ணக்கூடாது. ஓகேயா? இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில நீங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கரப்ஷனில் மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கரப்ஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இட் மேபி சஸ்பென்ஷன் ஆர் உங்களை சர்வீஸ்லேருந்து ரிவோக் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கப்போ 2 பனிஷ்மெண்ட் இங்கே கொடுக்குறத இதில் கவர் ஆகாது. அவங்க டபுள் ஜியோபாடின்னு சொல்கிறது, நீங்கள் ஒரே இதுக்கு 2 இது கொடுக்கக்கூடாது தான், பட் 2 வேறு பனிஷ்மெண்ட்டு வேறு லெவலில் கொடுக்கலாம். வேறு லெவல் இந்த சென்ஸ், ஒரே பனிஷ்மெண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங் கோர்ட் மூலமாக நடக்கும், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. ஓகே, டிபார்ட்மெண்டல் என்கொயரிலாம் நடக்கும், அது செல்லுபடி ஆகும். ஓகே. ஸோ டபுள் ஜியோபாடியில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னென்னா டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ். ஓகே. அடுத்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷனாக இது நியூ வேர்டு மாதிரி தோணும். இது என்னென்னா, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்களே சாட்சியாக இருக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகிடும்னா, போலீஸே அடித்து ஒத்துக்க வச்சுக்குவாங்க. ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நீங்களே கொலை பண்ணியிருந்தாலும் அதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதை ப்ரூவ் பண்ணணும். அவர் தான் கொலையாளின்னு ப்ரூவ் பண்ணணும். அவர் சொல்லிட்டாரு, நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டாருன்றதுக்காகலாம் போலீஸ் அதை அலோவ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அலோவ் பண்ண முடியாது கான்ஸ்டியூஷனலி. ஓகே. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷனாக அதான், நோ ஒன் கேன் பி எவிடன்ஸ் ஃபார் தேர் ஓன் கிரைம். ஓகே. அடுத்து ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா, லா என்ன சொல்லுதோ அதை இன் லெட்டர்னா அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. வித்தவுட் எந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க எதையுமே நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு லா என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அதனாலேயே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நேரோ கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நேரோ கான்செப்ட். இந்த கான்செப்ட் எங்கே ஃபாலோ பண்ண, எந்த கேஸில் ஒரு ஃபேமஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோபாலன் கேஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கோபாலன் கேஸ் 1950. ஸோ இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு நேரோ ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஓகே. தட் இஸ் ப்ரொசீஜர் என்னமோ அதை மட்டும் பார்ப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா சிச்சுவேஷன் அண்ட் வேறு நிறைய பேராமீட்டர்ஸ் அதர் தேன் லா என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். பட் எல்லா லாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் வரும். ஸோ அதை எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணி அதையும் அகாமடேட் பண்ணிக்கிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த ப்ராட் கான்செப்ட் எங்கேருந்து எந்த கேஸ் மூலமாக இதுவாச்சுன்னா பார்த்தீங்கன்னா மனேகா காந்தி கேஸ்னு ஒன்று இருக்குது. மனேகா காந்தி கேஸ் 1978. ஓகே. 1978. ஸோ இது 2 இதுவுமே இந்த ஆர்டிகல் 21 ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்திருக்கு. தட் இஸ் நிறைய ரைட்ஸ், புதுசான ரைட்ஸ்லாம் அப்பப்போ கேஸ் டு கேஸ் பேசிஸில் வரும். அதில் ரொம்ப ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன். இந்த ரைட் டு எஜுகேஷன் எப்போ வந்துச்சுன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வருது 2002. அண்ட் இது ஒரு ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணுது, ஆர்டிக்கல் 21A. இந்த ஆர்டிக்கல் 21A என்ன சொல்லுதுன்னா, சில்ட்ரன் ஏஜ்டு பிட்வீன் 6 to 14 ஹேவ் த ரைட் டு எஜுகேஷன் சொல்லுது. ஓகேங்களா? தட் இஸ் இட் இஸ் த அதாவது ஸ்டேட்னா இங்கே என்ன கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டோட கடமை
6 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கறது. ஓகே, ஸோ இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து 6 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அது அந்த படிக்காமல் இருக்க பசங்களோட தப்புன்றதை தாண்டி கவர்மெண்ட் அவங்கள படிக்க வைக்கலன்றதும் அடங்கும். ஓகேயா? ஸோ ரைட் டு எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த ஆர்டிக்கல் அண்ட் 86th அமெண்ட்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை கொண்டு வந்துச்சு 2009. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் இது எல்லாமே. ஸோ அது இல்லாமல் நிறைய ரைட்ஸ் வந்திருக்கு பல கேஸ் மூலமாக. அதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா ரைட் டு ப்ரைவசி. ஓகே, ரைட் டு ப்ரைவசி இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்தது தான். ஸோ ரைட் டு ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா புட்டசாமி கேஸ்னு ஒன்று இருக்குது, புட்டசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, புட்டசாமி கேஸ்னு ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஸோ புட்டசாமி கேஸ் 2017. ஓகே, ஸோ இதில் தாண்டி கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்த்திங்கன்னா ரைட் டு டை. ஓகேங்களா? இந்த ரைட் டு டைன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ரைட் டு லைஃப்னு இருந்தால் ரைட் டு சாவறதுக்கும் ஒரு ரைட் இருக்கணும்ல, பட் அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ரைட் டு டெத் ஆர் ரைட் டு டை அது அப்படின்றத கான்ஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ணலை. பட் வெரஸ் ரைட் டு டை வித் டிக்னிட்டின்ற ஒரு விஷயத்த ரெகனைஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் சாவறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, பட் நீங்கள் ஒரு டிக்னிஃபைடு டெத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே டிக்னிஃபைடு டெத் அப்படின்னா என்னென்னா அந்த கான்செப்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஏதோ ஒரு நோய் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால கோமாவுக்கோ இல்லை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லேயோ இருக்காங்க. அதுக்கு அப்போது இருக்க மெடிக்கல் டெக்னாலஜியை வச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு க்யூரே கிடையாது. ஓகே, ஸோ அவங்களோட இன்டெஃபினட் சஃபரிங் எண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டெக்னிக் மூலமாக அவங்கள உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவங்க சஃபராகவும் ஆகிட்டு இருக்காங்க, மோரோவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு க்யூரும் கிடையாது அப்போ இருக்க மெடிக்கல் டெக்னாலஜி மூலமாக. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கோர்ட் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, ரைட் டு டை வித் டிக்னிட்டியை. ஸோ இதை வந்து ரொம்ப ஃபேமஸாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுத்தனேஷியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யுத்தனேஷியானா ஒருத்தவங்க உயிரை எடுக்கிறது, அதாவது உயிரோடு இருக்கவங்கள சாவடிக்கிறது தான் இது. ஓகேங்களா? இப்போ இந்த யுத்தனேஷியாலே 2 வகை இருக்குது, ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பேசிவ் யுத்தனேஷியா. ஓகே, அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் யுத்தனேஷியா வந்து லீகல். ஓகே, இது எந்த கேஸ் மூலமாக லீகல்னா அருணா ஷென்பக்னு ஒரு கேஸ் இருக்குது. ஓகே, அருணா ஷென்பக் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப் விக்டிம். ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் கோமா ஸ்டேட்லேயே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கு இவங்கள நேச்சுரலாக கொள்றதுக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் யுத்தனேஷியா. அண்ட் ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பேசிவ் யுத்தனேஷியாவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஆக்டிவ் யுத்தனேஷியானா ஏதாவது ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை கொடுத்து ஒருத்தவங்களை கொள்வது. வேற பேசிவ் யுத்தனேஷியா வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாலே அவங்க இறந்துருவாங்கன்னா அதை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அதாவது இப்போ ஏதோ ஒரு ஊசி போட்டால் அவங்க செத்துருவாங்க அப்படின்னா அதை அலோவ் பண்ணல. பட் அவங்க ஆல்ரெடி ஒரு லைஃப் சப்போர்ட்டில் இருக்காங்க, தட் இஸ் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க. அப்போனா அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அதுதான் பேசிவ் யுத்தனேஷியா. ஓகே, ஸோ ஆக்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட ஆல்ரெடி இருக்க விஷயத்த ஸ்டாப் பண்ணி உயிரை போக வைக்கிறது தான் பேசிவ் யுத்தனேஷியா சொல்லுது. ஸோ அதுதான் இங்கே அலோடு. ஓகே, ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 ஓவர். ஸோ அடுத்த ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 இப்போ ஆர்டிகல் 22 வந்து எதுக்காகுதுன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் சிலவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள ரிமாண்டே பண்ண மாட்டாங்க, தட் இஸ் ஆஜர்படுத்தவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இங்கே அரெஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஆர்டிகல் 22 வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிடென்ஷனே பார்த்தோன்னா 2 வகை சொல்லலாம். ஓகே, 2 வகை என்னென்ன, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூனிட்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் அப்படின்னா ஒரு க்ரைமை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேங்களா? அதாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
பியூனிட்டினா அரெஸ்ட், அவங்க ஒரு கிரைமை பண்ணியிருக்காங்க அதுக்காக அரெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 22 இது ரெண்டுத்தை பற்றியும் பேசுது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி ஆர் ரொம்ப முக்கியமான விஐபி வந்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா, அவங்களால ஏதாவது அந்த ஏரியாவில் இருக்க யாராலையாவது ஒரு அவங்க உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா வர விஐபிக்கு அப்போது அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை முக்கியமான ஏதாவது ஈவெண்ட் அப்போலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் அப்போ இருக்கும் போதெல்லாம் அவங்களால அந்த ஏரியாவுக்கு ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னா அதை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் சில ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதாவது யாரை டிடெயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக எந்த ரீசனுக்காக அவங்கள நம்ம டிடெயின் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து கோர்ட்லேயும் மூவ் பண்ணலாம். இந்த என்ன இப்படி டிடெயின் பண்ணுறாங்க, அதுலேருந்து விடுவிக்கணும்னு டிடெயின் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த அட்வைசரி போர்டுகிட்ட தான் அந்த டிடென்ஷன் ஆர்டரை வைப்பாங்க. அந்த அட்வைசரி போர்டு தான் அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த அட்வைசரி போர்டு வந்து கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா 3 months ஆஃப் டிடென்ஷனுக்கு அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, 3 monthsக்கு மேலே அட்வைசரி போர்டோட அப்ரூவல் இல்லாமல் அவங்களால டிடெயின் பண்ண முடியாது. பட் அட் த மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 months வரைக்கும் டிடெயின் பண்ணலாம். வேற பியூனிட்டி டிடென்ஷனில் இருக்க ரைட்ஸ் என்னென்ன, ஏன்னா டிடெயின் ஆகிறவருக்கு எல்லா இடத்துலையும் ரைட்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, 24 hours அரெஸ்டான 24 hours பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு விஷயம். எக்ஸ்க்ளூடிங் த ட்ராவல் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மலைக்கு மேலெலாம் போய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கீழே கொண்டு வரதுக்கே இப்போ 24 hours மேலே ஆகிடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அடுத்த நாள் 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டீடைன் பண்ணியிருக்கணும். ஐ மீன் டீடைனில் அவங்கள ஆஜர்படுத்தியிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் நிறைய இருக்குன்னா அந்த ட்ராவல் டைமே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ ட்ராவல் டைம் இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. அதுதான் அதோட இது. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஏன்னா இல்லீகல் அரெஸ்ட் அண்டு போலீஸ் அட்ராசிட்டிஸ்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயமே. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 23 and 24. இந்த 23 and 24 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 23 and 24 கொஞ்சம் பேராகவே தான் படிக்கணும். ஓகே, ஸோ ஆர்டிகல் 23 ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபரை பற்றி பேசுது. ஃபோர்ஸ்டு லேபர் அண்டு டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகே, டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன்ஸை பற்றி பேசுது. இது வந்து 24 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலாக சைல்ட் லேபரை பற்றி பேசுது. சைல்ட் லேபர், ஸோ சைல்ட் லேபர்னால் என்னென்னா, சில்ட்ரன் பிலோ 14 years ஃபேக்ட்ரி, மைன்ஸு ஆர் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் எம்ப்ளாய் பண்ணுறது தான் சைல்ட் லேபர். ஓகேங்களா, ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ அண்ட் இந்த ஆர்டிகல் 23க்கு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு. அது என்னென்னா, அதில் சிலதை பார்ப்போம். இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் 1956 இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000. ஓகே, அண்டு சைல்ட் லேபருக்காக கவர்மெண்ட் சில ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் அண்ட் கேர் ஆக்ட், சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1986. இந்த இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1986 வர்றதுக்கு அதே மாதிரி இதே ஆக்ட் 2016 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிகல் 23 and 24. ஆர்டிகல் 23, 24லாம் இவ்வளோ தான் கண்டென்ட்டு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலீஜன். ஓகே, ஸோ ரைட் டு ரிலீஜன். ஸோ ரைட் டு ரிலீஜனே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் டீல் ஆகும். ஸோ இதில் பார்ப்போம். ஸோ ஆர்டிக்கல் 25 வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை பற்றி பேசுது. ரைட் டு ப்ராக்டிஸ், ப்ரொஃபஸ்
ப்ரொபகேட். ஓகேங்களா, அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை ப்ரொஃபஸ்னால் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறது, அண்ட் ப்ரொபகேட் அதாவது நிறைய பேரை ஃபாலோ பண்ண வைக்கிறது. இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் ரிலீஜனில் இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், அண்ட் அடுத்தவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி இங்கே வர வைக்கலாம். பட் ஃபோர்ஸ்டாக கன்வர்ஷன் இங்கே கூடவே கூடாது. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 25 இதுதான் சொல்லுது. ஆர்டிகல் 26 வந்து ஸ்பெசிஃபிக்கலாக என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இதுக்குள்ளே என்ன வரும்னு வச்சுக்கோங்களேன், எந்த ரிலீஜனோ பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை அக்வயர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை அவங்க மேனேஜ் பண்ணிக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் போர்டெலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஹிந்து ரிலீஜன்லேயும் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து 27 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் த ரிலீஜன். ஓகேங்களா, அதாவது இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து டேக்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு இப்போ கோயிலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து எல்லார்கிட்டேருந்தும் டேக்ஸ் வாங்குது. எல்லாத்துக்கிட்டேருந்தும் டேக்ஸ் வாங்கி ஒரு ஹிந்து டெம்பிள்ஸை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு அது செலவு பண்ணக்கூடாது. அதாவது பப்ளிக் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க காசை வச்சு எல்லா ரிலீஜனையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை ஒரு டேக்ஸாக வாங்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ரிலீஜன். ஓகே, அதை பற்றி தான் பேசுது. ஸோ அடுத்தது 28 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த ப்ரேயரில் பாடுவாங்கள்ல அதெல்லாம் தான். ஓகேங்களா, போதனைகள் இல்லை பாட்டு பாடுறதாக இருக்கட்டும். ஸோ ரிலீஜியஸ் இப்போ சில ப்ரைவேட்டு கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க. ஓகே, காலையில். ஸோ அது ரிலேட்டடான இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணவே கூடாது. ஓகேங்களா, அதாவது அங்கே வந்து ப்ரேயர் வந்து எல்லா ரிலீஜனுக்கும் காமனான ஒரு ப்ரேயராக தான் இருக்கணுமே ஒழிய ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுக்கான ப்ரேயராக இருக்கவே கூடாது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் அவங்க ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க என்ன பிடிக்குதோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் யாரையுமே கம்பல் பண்ண முடியாது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட் அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கவே கூடாது. அது எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிகல் 29 and 30. ஓகேங்களா, இதையும் பேரா தான் படிப்போம். ஏன்னா இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்காக தான். ஓகே, ஸோ ரெண்டுமே மைனாரிட்டிஸோட ப்ரொடெக்ஷனுக்காக தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மைனாரிட்டிஸை கவர் பண்ணோம். ஓகே, இது எல்லா மைனாரிட்டிஸையும் கவர் பண்ணிடும். இது வந்து ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை மட்டும் தான் கவர் பண்ணோம். ஸோ லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே ஆல் ரிலீஜன் ஆர் மைனாரிட்டிஸ். இங்கே ஆல் மைனாரிட்டிஸில் என்னென்ன பார்க்கணும்னா கல்ச்சர், லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஓகேங்களா, இங்கே வந்து ரிலீஜியஸ் ஆர்டிகல் 30 என்ன பண்ணணும்னா ரிலீஜியஸ் அண்டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு இந்த இது என்ன ஸ்பெசிஃபிக்காக பேசுதுன்னா எஸ்டப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. ஓகேங்களா, இந்த ரெண்டு மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி பேசுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இதில் இருந்துலாம் பெருசாக கொஷின்ஸ் வரதில்லை. பட் இந்த ஆர்டிக்கலில் வந்து மேட்ச் பண்ண சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31 வந்து வராது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ லீகல் ரைட் ஆகிடுச்சு. ஆர்டிகல் 32 இருந்து
35 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனி பாட்டாக பார்ப்போம். ஏன்னா ஆர்டிகல் 32ல் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை தனியாக பார்க்கணும். ஸோ ஆர்டிகல் 32லேருந்து 35 வரைக்கும் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.